வணக்கம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறுல 3ஆம் பாடம் சிந்துவெளி நாகரிகம். முதல்ல நாகரிகம்னா என்னன்னு பார்க்கலாம். மனிதன் காட்டுல நாடோடியா அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கிறப்ப, ஒரு கட்டத்துல உணவ தேடி போகாம, தான் இருக்கிற இடத்திலே உணவ அவனே விளைவிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். ஆற்றங்கரைகள்ல, நீர்நிலைகள்ல அவன் என்ன பண்ணான், அவனுக்கு தேவையான உணவை விளைவித்து சாப்பிட ஆரம்பித்தப்ப, ஒரு குழுவா அந்த இடத்துல வாழ ஆரம்பிச்சான், அந்த ஆற்றங்கரையில. இப்படி மனிதன் நாடோடி வாழ்க்கைய விட்டு நிலையா ஒரு இடத்துல தங்கி வாழ தொடங்கிய அந்த காலத்த தான் நம்ம என்ன சொல்றோம், நாகரிக காலம் அப்படின்னு சொல்றோம். மிக பழமையான நாகரிகம் மெசொப்படோமியா நாகரிகம் தான். இது கிமு அதாவது பொது ஆண்டு 3500 அதிலிருந்து 2000 கிமு அதுவரைக்கும் மெசொப்படோமியா நாகரிக காலகட்டம். அதன் பிறகு 2வது பழமையான நாகரிகம் நம்ம இந்தியா மற்றும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய தெற்கு ஆசியாவுல இருந்த சிந்துவெளி நாகரிகம். இதுவும் ஒரு பழமையான நாகரிகம். 2வது பழமையான நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். அடுத்து 3வதா நம்ம பார்க்க போற நாகரிகம் எகிப்து நாகரிகம் தான். 3வது பெரிய பழமையான நாகரிகம். இது கிமு 3100ல இருந்து கிமு 1100 வரைக்கும். 4வது மிக பழமையான நாகரிகம் சீன நாகரிகம். கிமு 1700ல இருந்து கிமு 1122 காலகட்டத்தை சார்ந்தது. இந்த காலக்கோட்டுல அவங்க தெளிவா குடுத்திருக்காங்க பாருங்க. மெசொப்பொடேமியா நாகரிகம் 3500ல இருந்து 2000 வரைக்கும் கிமு. சிந்துவெளி நாகரிகம் 3300ல இருந்து 1900 கிமு. எகிப்து நாகரிகம் 3100ல இருந்து 1100 கிமு. சீன நாகரிகம் 1700ல இருந்து 1122 கிமு. தொடக்க காலத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். அக்குழுவில் இருந்து சமுதாயங்கள் உருவாயின. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்கள் ஆயின அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. அதாவது மக்கள் குழுக்களா ஒரே இடத்துல தங்கி வாழ்ந்து ஒரு ஊர் உருவான பிறகு, அவர்களுக்குள்ள நிறைய கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், எழுத்துக்கள், ஓவியங்கள், மண்பாண்டங்கள், கைவினைப் பொருட்கள் முதலான பொருட்கள செஞ்சு, அவங்க வளர்ந்த அந்த காலகட்டத்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப எல்லா நாகரிகமுமே பார்த்தா நதிக்கரையில் தான் உருவாகி இருக்கு. ஏன் நதிக்கரையில மக்கள் குடியேறினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நதிக்கரை தான் அவங்க விவசாயம் செய்ய ஏற்ற ஒரு இடமா இருந்தது. அது இல்லாத எல்லா காலகட்டத்திலும் தண்ணீர் கிடைப்பதால, குடிப்பதற்கும், கால்நடைகள் வளர்ப்பதற்கும் ஏற்ற ஒரு இடமாக நதிக்கரை இருந்தது. அடுத்து போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாவும் நதிக்கரை இருந்ததால, மக்கள் நதிக்கரையில் குடியேறினார்கள். ஹரப்பா புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். அவர் என்ன பண்றாரு, பாகிஸ்தானுக்கு போறப்ப, இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுக்களை பார்க்கிறாரு. அந்த பாழடைந்த உயரமான சுவர்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். அவர்தான் ஃபர்ஸ்ட் தன்னுடைய நூல்ல குறிப்பிடுறாரு. 1856ல் பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். அவங்க என்ன பண்றாங்க, ரயில் பாதை போடுறப்ப அந்த இடத்துல நிறைய சுட்ட செங்கற்கள் இருக்குது. நம்ம ரயில் பாதை போடுறதுக்கு நிறைய கற்கள் தேவைப்படும். அந்த கற்களுக்கு பதிலா இந்த செங்கற்கள பயன்படுத்துனாங்க. 1920ல தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர். அப்போது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 1924ல் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். ஜான் மார்ஷல் அப்படின்ற ஒரு வெள்ளைக்காரர் இருக்கிறப்பதான் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையில பொதுவான அம்சங்கள் இருக்குது. அவர் 2மே ஒரே நாகரிகத்தை சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. யாரு? ஜான் மார்ஷல். அவர் யாரு? இந்திய தொல்லியல் துறையினுடைய இயக்குனரா இருந்தவரு. இந்த இந்திய தொல்லியல் துறை 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையார் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுடில்லியில் உள்ளது. இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம குறிச்சு வச்சுக்கணும். ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. கால வரையறை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம சிந்துவெளி நாகரிகத்தின் கால வரையறை கொடுத்திருக்கிறாங்க. இதனுடைய புவி எல்லை தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம். காலம் கிமு 3300ல இருந்து கிமு 1900 வரை. நகரங்கள் 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை கண்டறியப்பட்டுள்ளன. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம குறிச்சு வச்சுக்கணும். மக்கள் நாகரிக வளர்ச்சி அடைந்த காலத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சிந்துவெளி நாகரிக மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். ஏன் அதை நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றோம்னா,
சிறப்பான நகர திட்டமிடல் அங்கே இருந்தது. சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு இருந்தது. தூய்மைக்கும், பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள். விவசாயம் மற்றும் கைவினைத் தொழில்களுக்கான திடமான அடித்தளம். சிறப்பான நகர திட்டமிடல். டவுன்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட்டா இருந்தது. அடுத்து கட்டிடக்கலை வேலைப்பாடு. கட்டிடங்கள்லாம் ரொம்ப நேராவும், அழகாவும் இருந்தது. தூய்மைக்கும், பொது சுகாதாரத்திற்கும் அதிக முன்னுரிமை குடுத்திருக்கிறாங்க. டீசென்ட்டா இருந்திருக்கிறாங்க. ஹைஜீனா இருந்திருக்கிறாங்க. அளக்கிறதுக்கு வந்து நல்ல எடை கற்கள் மற்றும் ஸ்கேல் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்பவே. விவசாயம் மற்றும் கைவினைத் தொழில்களுக்கான திடமான அடித்தளம் இருந்திருக்கு. விவசாயம் ஓகே. கைவினைத் தொழில்களும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்தது. இந்த டவுன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வகையா இருந்தது. ஊர்கள் வந்து 2 வகையா இருந்தது. மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்புன்னு 2 வகை. மேல் நகர அமைப்புல பார்த்தீங்கன்னா, நகரத்தின் மேற்பகுதி சற்று உயரமான பகுதியாக இருந்தது. அது கோட்டை என்று அழைக்கப்பட்டது. அங்க யார் இருப்பாங்க உயரமான பகுதியிலன்னு பார்த்தா, நிர்வாகிகள், அரசர்கள். இவங்க அந்த உயரமான பகுதியில இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அந்த உயரமான இடத்துல பெருங்குளமும், தானிய களஞ்சியங்களும் இருந்திருக்கின்றன. அதாவது பெரிய குளம், அப்புறம் தானியங்கள சேர்த்து வைக்கிற தானிய களஞ்சியம் இருந்திருக்குது. எங்க? மேல் நகர அமைப்புல. கீழ் நகர அமைப்புல என்ன இருந்திருக்கு? நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது. அதிக பரப்பு கொண்டது. நகரத்தின் கீழ் பகுதி பார்த்தீங்கன்னா, உயரம் குறைவாவும், அதே நேரத்துல அதிக பரப்பளவும் கொண்டதா இருந்திருக்குது. இது வந்து பொதுமக்களுக்கான வாழுமிடமா இருந்திருக்குது. மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. மெஹர்கர் புதிய கற்கால மனிதன் வாழ்ந்த ஓர் இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதன் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. கிமு 7000 ஒட்டிய காலகட்டத்திலேயே மெஹர்கரில் நகர நாகரிகத்துக்கான முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தின் தெருக்களும் வீடுகளும். தெருக்கள் பார்த்தீங்கன்னா, சட்டக வடிவமைப்பை கொண்டுள்ளன. தெருக்கள்லாம் பார்த்தா அப்படியே நேர் நேரா இருந்திருக்குது. அவை வடக்கு தெற்காகவும், கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும்படியும் இருந்திருக்கின்றன. சாலைகள் பார்த்தீங்கன்னா, அகலமாகவும், வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்குது. வளைவுலாம் பார்த்தீங்கன்னா, வளைவான முனையும், சாலைகள் நல்லா பெருசா அகலமாவும் இருந்திருக்குது. வீடுகள் தெருக்களின் 2 ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையவனாக இருந்தன. மாடி வீடுகள் இருந்திருக்குது. 1 ஃப்ளோர், 2 ஃப்ளோர் கொண்ட மாடி வீடுகளாவும் இருந்திருக்குது. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும், ஒரு முற்றத்தையும், ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. பெரும்பாலான வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அறைகள் இருந்திருக்குது. முற்றம் இருந்திருக்குது. அப்புறம் கிணறும் இருந்திருக்குது நெறைய வீடுகள்ல. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும், குளியலறையும் இருந்திருக்கின்றன. ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தீங்கன்னா, டாய்லெட்ஸ் கூட இருந்திருக்குது. பாத்ரூம், டாய்லெட் இருந்திருக்குது. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும், சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டு இருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. சுட்ட செங்கல் மட்டுமில்லாத சூரிய வெப்பத்துல உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தி வீடுகளை கட்டியிருக்கிறாங்க. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. கூரைகள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப கான்கிரீட் வீட்ல போட்டிருக்கோம் இல்லையா? சமதளமா அதே போல தான் கூரைகளும் இருந்திருக்கின்றன. அரண்மனைகளோ, வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. பெரிய அரண்மனைகள், அதாவது அரசர் இருப்பாரு இல்லையா? அரண்மனைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான அரண்மனைகள், அரசர்ன்னு ஒருத்தவர் இருந்ததாகவோ, அதுக்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கல. அதேபோல வழிபாட்டு தலங்கள், கோயில்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல. சாமியோட சிலைகளும் எதுவும் கிடைக்கல. முன்னோர் வழிபாடு ஆகியவற்றை தான் அவங்க வந்து கொண்டிருந்தாங்களே ஒழிய, அவங்க கடவுள்கள் பத்திலாம் பெரிய நம்பிக்கை இருந்ததாக சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன? ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை. மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. அதனால தான் என்ன பண்றாங்க? சுட்ட செங்கலால் கட்டடங்களை கட்டியிருந்தாங்க. கழிவு நீர் அமைப்பு. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்தது. கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது பெரிய விஷயம் கிடையாது. அத வந்து மூடி வச்சிருந்தாங்க. வெளியில துர்நாற்றம் வீசாம மூடி வச்சிருந்தாங்கன்னா, அப்பவே அவங்க வந்து எவ்வளோ கிளீன் அண்ட் நீட்டா இருந்திருக்கிறாங்கன்னு நம்ம இப்போ நினைச்சு பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மின் சரிவை கொண்டிருந்தன. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. வீட்டிலிருந்து ஒரு குழாய் மூலியமா முக்கிய வடிகாலை சென்றடையுமாறு வடிகால் அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேஸ்ட் குப்பை அதை கொட்டுவதற்கு குழிகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன. பெருங்குளம் மொகஞ்சதாரோ இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார்கள் கொண்டு பூசப்பட்டிருந்தன. வடபுறத்திலும் தென்புறத்திலும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்குது. அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்துக்கு விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேற்றவும் வகை செய்யப்பட்டிருந்தது. தானிய களஞ்சியம் ஹரப்பா ஹரப்பாவில் இருக்கிற தானிய களஞ்சியம் பற்றி பார்க்கலாம். தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. தளவெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள நாகிகர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நாகரிகத்தை சார்ந்தது. மாபெரும் கட்டடங்கள் மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் கூட்ட அரங்கு ஆகும். இது 20 தூண்கள் 4 வரிசைகள் கொண்டு பறந்து விரிந்த கூடமாகும். வணிகம் மற்றும் போக்குவரத்து ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். பொருட்களின் நீளத்தை அளக்கிறதுக்கு அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள், அதாவது ஒரு ஸ்கேல் மாதிரி அப்பவே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல எடைக்கும் தரப்படுத்தப்பட்ட கற்கள். இப்ப நம்ம எடைக்கல்லு பயன்படுத்துறோம் இல்லையா? அதுக்கு பதிலா தரப்படுத்தப்பட்ட எடை கற்கள் அப்பவே அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்தியுள்ளது. அதாவது சிந்துவெளி நாகரிகத்தை விட பழமையான நாகரிகம்னா அது மெசபடோமியா நாகரிகம் தான். அது தற்கால ஈராக்கு, குவைத் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது மெசபடோமியா நாகரிகம். ஆனா அந்த மெசோபடோமியா நாகரிக மக்களுடன் இந்த சிந்துவெளி மக்கள் கடல் வணிகம் செய்திருக்கிறாங்க அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா எனும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம் சீன் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது நாரம் சீன் அப்படின்ற ஒரு அரசர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா எனும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல இருக்குது. போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினர். பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது. தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தல் அப்படின்ற ஒரு இடத்துல கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் கடல் வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்துகிறது. மொஹஞ்சதாரோ தலைவர் அமர்ந்த நிலையில் ஓர் ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை மேற்பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடனும் காணப்படுகிறது. இப்படி அவரை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்டுள்ளது. பாத்தீங்கன்னா மில்லிமீட்டர் அளவு கூட அளக்கிற அளவுக்கு அவங்க ஸ்கேல் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாகுது. தகவல் பேழை மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு தான். சிந்துவெளி நாகரிக மக்கள் பயன்படுத்திய உலோகம் வெண்கலம். அவர்களுடைய காலகட்டம் வெண்கல காலம். மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான இந்த சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது. நடனமாதி என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபோது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை.
இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்கால கட்டத்துக்கு உரியதாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மார்ஷல் வந்து சொல்றாரு. கேபிடி கொற்கை வஞ்சி தொண்டி. பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி, மதுரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடனும் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சிந்துவெளி நாகரிக மக்கள் தமிழர்களா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா? பழங்கால எழுத்துக்கள் படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையே நாம் நோக்க வேண்டி உள்ளது. சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து எழுத்துக்களை அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா நம்மளால அதை வந்து எந்த லாங்குவேஜோடையும் ஒப்பிட்டு நம்மளால படிக்க முடியல. அதனால நம்ம என்ன பண்றோம்? மற்ற சான்றுகளை கொண்டுதான் நம்ம அவங்களுடைய வாழ்க்கை முறையை அறிந்து கொள்கிறோம். உடை பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழலச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. அன்பும் அமைதியும் குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனெனில் அவர்களிடம் படைகள் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கிறார்கள். கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்தனர். தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டு இருந்தன. தகவல் பிழை சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு தெரியுமா? சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். அவர்களை நிர்வகித்தது யார்? இவ்வளோ பெரிய ஒரு நகர நாகரிகத்துக்கு தலைவர்னு யாரும் இருந்ததா அங்க சான்றுகள் கிடைக்கல. ஆனாலும் இவ்வளோ பெரிய நாகரிகம் வந்து தலைவர் இல்லாம நடந்திருக்காது. நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்றாசிரியர்கள் நம்புகிறாங்க. ஆனால் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் நமக்கு கிடைக்கவில்லை. தொழில் சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. எனினும் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என்று தெரிகிறது. அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்துள்ளனர். கால்நடை வளர்ப்பது அவர்கள் தொழிலாக இருந்துள்ளது. அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர். மண்பாண்டங்கள் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. சுடுமண்ணுல சுட்ட மண்பாண்டங்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சமய நம்பிக்கை சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் மத நம்பிக்கைகள் பற்றி எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. கலைத்திறன் நிறைய கலைப்பொருட்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஹரப்பா நாகரிகத்துக்கு என்ன நடந்தது? கிமு 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. அதற்கு கீழ்க்கண்டவை காரணங்களாக அமைந்திருக்கலாம். ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்றுநோய் தாக்குதல் போன்ற ஏதாவது காரணங்களால ஹரப்பா நாகரிகம் அழிந்திருக்கலாம். சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் சிந்துவெளி நாகரிகமும் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரிகம்தான். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் சிந்துவெளி நாகரிகத்தை சார்ந்தவை. மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு சிந்துவெளி நாகரிகத்துக்கு உடையது. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பாலான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 C14 முறை என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் கேட்பாங்க.
இது மாரி வேற எந்த பாடம் வந்து உங்களுக்கு நடத்தலான்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.